கருத்தளித்து ஆதி அந்தமில்லாது இருக்கின்ற அன்பு சொந்தங்களுக்கு வாழ்த்துக்கள். திருக்குறளும் திருக்குரானும் பார்ப்பதற்கு முன்னால் நிறைய நண்பர்களின் திருமண அழைப்பிதழ் நமக்கு வரும். எல்லா திருமணத்திலும் கலந்து கொள்ளும் சூழ்நிலை நமக்கு அமையாது. சமீபத்தில் என்னுடைய நண்பன் அபுல் காசிம் திருமணத்திற்கு அழைத்தான். அவனுடைய அழைப்புக்கு என்னால் செல்ல முடியவில்லை. எனவே இந்த வாழ்த்து செய்தி அவனுக்குத்தான். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. என்ன பொருள்னா, கணவன் மனைவி இருவரும் அன்பு செய்வதிலும் அறம் செய்வதிலும் இணைந்து இருக்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்கும் என்று வள்ளுவர் வாழ்த்துகிறார். வள்ளல் நபி எப்படி வாழ்த்துகிறார்கள்னா, பாரக்கல்லாஹு லகுமா ஓ பாரக அலைகுமா ஓ ஜமா பைனகுமா ஃபி கைர். நல்ல காரியங்களிலே கணவன் மனைவி இருவரும் இணைந்து செயல்படுவதற்கு இறைவன் அருள் புரியட்டும் என்று வாழ்த்துகிறார்கள். நிறைய நண்பர்களின் திருமண வாழ்க்கை கசப்பாக இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நல்ல காரியங்களில் அவர்கள் இணைந்து செயல்படாமல் இருப்பதுதான். எனவேதான் இருமனம் இணையும் திருமணம் என்பார்கள். திருமணம் என்பது ஒரு மர்ம மாளிகை. வெளியில் இருப்பவன் உள்ளே செல்ல ஆசைப்படுவான், உள்ளே இருப்பவன் வெளியே செல்ல ஆசைப்படுவான். நல்ல காரியங்களில் இணைந்து வாழுங்கள், வாழ்க்கை இன்பமாக இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள்.